வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இது எல்லாருமே எல்லாமே சமைக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. நம்ம கால் டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டீஸ்பூன், வறுத்து அரைத்த தேங்காய் பேஸ்ட் தேவையான அளவு, மஞ்சள் தூள் கருவேப்பிலை கொஞ்சம். அதான் நல்ல வாசனை வருது. காய்ந்த மிளகாய். இதில் நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் நான் இதில் தேங்காய் ஆட் பண்ணல, நான் தனியாக வச்சுருக்கேன் தேங்காய். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஓகே சார். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். என்ன கன்சிஸ்டன்சி ஷெஃப்? நல்ல ஃபைனாவா இல்ல ஆமாம், கொஞ்சம் ஃபைன் பொடி. ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பொடி. ஓகே. இதுதான் அந்த பொடி, நான் ஆல்ரெடி அரைச்சிட்டேன். வியூவர்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ண அந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வதக்கின அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் ஆற வச்சுட்டு பொடி பண்ணால் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் உப்பு கறிக்கு தேவையான பொடி ரெடி ஆகிடும். ஸோ ஏற்கனவே ஷெஃப் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் உப்பு கறி அப்படின்றது வந்து என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு பெஸ்ட் அக்கம்பனிமெண்ட்டாக இருக்கும்? இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம சப்பாத்தி, ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணால் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா ட்ரையாக பண்ணோம்னா நம்ம சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ். வெரைட்டி ரைஸ், அதாவது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது மெயின் கோர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆயில் நல்லா காஞ்சிச்சு. இப்போ அதில் கடுகு போடணும். இன்னும் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காய். ஓகே. இப்போவே கத்திரிக்காய் போட்டுடுறோம். ஆமாம், ஏன்னா இது ராவாக இருக்குது கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஓகே. இதில் நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். சரி.
ஸோ நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனில் ஷெஃப் சொல்லியிருந்தாங்க புளி கரைசல் ரெடி பண்ணி வைக்கணும்னு. அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா திக்கான புளி கரைசல் தான். திக்கான புளி. ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்துட்டு கரைச்சி அந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்க பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஷெஃப் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கடுகு, கத்திரிக்காய், கருவேப்பிலை, புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. கூட தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஓகே. நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கிறது கத்திரிக்காய் உப்பு கறி. உப்பு கறி அப்படின்ற ஒரு நான் வெஜிடேரியனை எப்படி வந்துட்டு வெஜிடேரியனா மாத்தலாம் அப்படின்றத ஷெஃப் சொல்லி கொடுத்தாங்க. கத்திரிக்காய் உப்பு கறி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டிஷ் என்னன்னு ஷெஃப் கிட்ட கேட்கலாம். ஷெஃப் சொல்லுங்க, அடுத்து என்ன பார்க்க போறோம்? ரெண்டாவது நம்ம பார்க்க போற டிஷ் தலசேரி கோழிக்கறி. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது தலசேரி கோழிக்கறி. ஸோ தலசேரி கோழிக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்துலாம். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஷெஃப்? தலசேரி கோழிக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: கோழி 300 கிராம், நறுக்கிய வெங்காயம் 3 டீஸ்பூன், கடுகு சிறிதளவு,
சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வறுத்தரைத்த தேங்காய் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சூப்பர். எல்லாம் பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஒரு 2 பச்சை மிளகாய். ஓகே. காரம் அதிகமாக வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பச்சை மிளகாய் தான் இந்த கிரேவிக்கான காரத்தை கொடுக்குறது. அது இல்லாமல் நம்ம ரெட் சில்லி பவுடரும் இதில் போட போகிறோம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன், போன்லெஸ் சிக்கன், அது எலும்பு இல்லாத சிக்கன் இது. இந்த கிரேவியில் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு அதாவது நான் சீக்கிரம் குக் பண்ணணுங்கிறதுக்காக நான் போன்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் போனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. அதாவது பொதுவாக யாரும் இதில் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதில் உள்ள அந்த நான்வெஜ் ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக நான் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சரி. மஞ்சள் தூள். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் விழுது. அதாவது ட்ரை ரோஸ்ட், ப்ரௌனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஓவரால் எல்லா மசாலாவும் நம்ம இதில் போட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே. ஒரு அழகான ஆரஞ்சு ரெட் பார்க்க முடியுது. ஃபைனலாக இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே. இதில் எல்லா மசாலாவும் போட்டாச்சு. ஃபைனலாக இதில் உப்பு போட்டாச்சு. ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கணும். இது போன்லெஸ்ஸாக இருக்கிறதால ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து போனோட சிக்கன் வாங்கி நம்ம ரெடி பண்ணுறப்ப ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். ரெண்டாவது எல்லாரும் நினைக்கலாம் இது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது அப்படி வராது. இது வந்து உங்களுக்கு வாட்டரியாக தான், அதாவது லிக்விடாக தான் இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும். ஓகே. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது நம்ம கொதிக்க விட்டுலாமா? ஃபைன் ஷெஃப். தலைச்சேரி கோழிக்கறி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஷெஃப் சொல்லிக்காங்க சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம்.
வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டாவதாக பண்ணிட்டு இருக்க டிஷ் தலைச்சேரி கோழிக்கறி. ஸோ ஆவி பறக்க பறக்க நம்ம கோழி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷெஃப் கிட்ட கேட்டலாம். ஷெஃப் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சா? நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பர் ஷெஃப். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். என்னென்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து கடுகு, சோம்பு ஆட் பண்ணணும், வெங்காயம் ஆட் பண்ணணும், பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணுவோம். அது ஷெஃப். அப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். கூட வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கும். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல் தலைச்சேரி சிக்கன் கறி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் ஷெஃப்? ஆமாம், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே பக்கா. தலைச்சேரி கோழிக்கறி ப்ரிப்பேர் பண்ணி பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ரெடியா, சுட சுட ரெடியா இருக்கு தலைச்சேரி கோழிக்கறி. எஸ், சாப்பிட்டு பார்த்தா நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா. தேங்க் யூ ஸோ மச். Sharanya signing off.